என்னப்பா என்ன ஏப்பா ஏப்பா நன்ராசு ராதாச்சலி நன்ராஜ் மாது இல்ல அது வையில ஏன் குலைக்குதுன்னா நாடகம் வங்காச்சியா கத்தி கிடக்க அனாதியா தூங்குறீலேருந்து வையுது தூங்குறவங்க எல்லாரும் எழுப்பிடுது. இல்ல அது கிளப்பி விடுது. அதுக்காச்சும் பாசமா இருக்கு. அந்த நாய் ரெண்டுமே கிடா குட்டி பொட்டா சிவன் பாரு அதுக்குள்ள நமக்கு இல்ல இருக்கட்டும் காசை கொடுத்துட்டு இப்படி தூங்கலாமான்னு வையுது ஆளுல. இப்போ வாயில்லாத ஜீவன் தான் நாய். திட்டுது வரு வாயில்லா ஜீவன். வாயில்லாத ஜீவன் தான் நாய். அது கூட அறிவு இருக்கு. அஞ்சறிவு இல்ல மனிதன் பூராமே மிருகமா மாறிட்டேன். மிருகம் பூராமே கருணை இல்ல மனிதனா மாற பார்த்துக்கிட்டு. எப்படி சொல்ற அப்படி? ஆமா கடவுள் இப்போ நம்மளுக்கு 6 அறிவுன்றோம்ல. ஆமா 6 அறிவு. யாருக்கு 6 அறிவு? நமக்கு 6 அறிவு. சில பேருக்கு 3.25 அறிவு தான் வேலை செய்யுது. மனிதத்துக்கு இன்னும் சில ஆளுக்கு 5 அறிவு தான் வேலை செய்யுது. மனிதன் என்னும் போர்வையில் மிருகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு வந்து 1.5. உனக்கு 1 தான் இருக்கும். சரி புல்லு மாதிரி சந்தோஷம்னே நல்லா இருப்பேன். 1 அறிவுன்னு சொன்ன உடனே கை கும்பிடுறிய பரவாயில்லையே. 1 அறிவுன்ட்டு சந்தோஷமா இருக்கு உனக்கு. லூஸ் ஆவேன் அப்ப. ஆனா 1 அறிவு உள்ள ஆளுகளை எதற்கு உட்காந்து நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்ப நீ இவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்ப. அவருக்கு என்ன அறிவு? ஒரு அறிவு தான். புல்லு மாதிரி அது. என்னப்பா கவலி சொல்லுது? இல்ல எங்க இருந்த நீ? வேலூர் ஜெயில இருந்தா அப்படியா? 1 அறிவு உள்ள பாட முடியுமா? 1 அறிவு உள்ள ஆளு புல்லு மாதிரி. அதாவது சொன்னாரு கோத்தக்கம்மானு பேசாம நல்லா இருப்ப நீ. எங்க கொல்லங்குடி காளியாத்தா புண்ணியத்துல நீ நல்லா இருக்க. கல்யாணம் பண்ணிட்டியானே? பிள்ளை இருக்கா? சரி சரி. அது இன்னும் உனக்கு ஆசையா வேற இருக்கா? போதுமா என்னமோ இன்னும் பெருன்னு சொன்னது மாதிரி. இருக்கட்டும். இங்க ஒரு சத்தம் கேட்டது. யாருக்கு இந்த சத்தம் கேக்குது? பின்னாடி சடச்சடன்னு அது மூத்திர சத்தமா இருக்கும். இங்கிட்டு திடுன்னு கேக்குது. அது ஜெனரேட்டரா இருக்கு. கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா சாமி கரையா சாமி கரையா சாமி கரையா கனகத்தில் பாட்டு பாடும் காவல் யாரையா காவல் காரணி கனகத்தில் நேரம் போயிருச்சு. இல்லைன்னா அத்துப்படி கத்து. ஒன்ன கேட்டா போகுது என்ன கேட்டா போகுது. அது உசுரும் அப்படித்தான். யாரை கேட்டும் போகாது. நேரம் ஆகிறதுக்கு நேரத்தை காட்டுவது எது? கடிகாரம். அந்த கடிகாரத்துல நடுவுல நாடு தெரியுமா? மணி. அத்துப்படுவார் மணியை. அப்படி இல்லை. இந்த உலகத்துல மிகப்பெரியது என்னன்னு கேளுங்க. மிகப்பெரியது என்னது? உசுறு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யார் சொன்னது? உசுறுலாம் கிடையாது. நேரம் தவறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தை மறுபடியும் விலை கொடுத்து வாங்கவே முடியும். காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்னு. ஆனா காலம் உயிர் போன்றது இல்ல. நெசந்தேன் அப்படி கிடையாது. அப்புறம் என்ன? உயிரை கட்டின மானம் பெரியுது. மானம் என்ன பெரியுது? பூரா அம்மளை கொண்டியாத்தான் இன்னைக்கு பூரா ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உயிரை காட்டில மயிர் நிற்பின் உயிர் வாழ கவரி மானம். இப்ப யாரு மானத்தோட வாழ்றது? மானத்தோட வாழ்வது என்ன உனக்கு முடியல? என்ன அதுக்காக இந்த கேள்வி கேட்கலாம். நான் சொல்றதை கேளுங்க. என் பேக்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, கைபேசி. அதை எடுத்து மட்டும் மக்கள் யூடியூப்ல போங்க. சரி, ஷார்ட் வீடியோன்னு போட்டுருங்க. அதுல பூரா நீக்கி விட்டு பாருங்க. பொம்பளை பூரா இவ்வளவுக்கு தூக்கிட்டு ஆடுறா. எதை
ஏய் நான் எந்த அடிப்படையில சொல்றேன் அப்புறம் நான் கேக்குறேன் இந்த அளவுக்கு தானே அண்ணா. ஆமா. ஆனா அத மறைக்கிறது கைகளை துணியாவது இருக்கிற உடம்புல எங்க இல்ல நீங்க பார்த்தா சட்டி போடல போட்டாவல சொல்லுவேன் போட்டிருக்குன்னு உங்ககிட்ட அனாவசியமா பேச நான் விரும்பல. வருவதற்கு முன்னால ஆமா நாயை பத்தி விஷயத்தை பேசுனீங்க. ஆமா நாய் தூரத்துல பார்க்கும் பொழுது நாய் நரி ஒன்னாத்தே இருக்கும். ஆமாமா கிட்ட வந்து தூரத்துல பாருங்களேன், தூரத்துல பார்த்தா காதை வடிச்சு நிக்க போது பாக்குறதுக்கு பார்த்தா 2 நாய் இருக்குதுல, இல்லாட்டி 2 நரி இருக்குடா. அதே மாதிரி தூரத்துல பார்க்கும்போது கழுதப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா? ஆமா. ஆனா கிட்ட வரும்பொழுது பார்த்தா நாய் எது நரி எதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகும்போது பார்த்தா அப்பதான் கபூர் நரியோட தந்திரம் தெரியும். ஆனா பழகி பார்த்தா நாயோட அருமை தெரியும். நாய் நன்றி விசுவாசம் தெரியும். யார் நன்றி உள்ள ஜீவன் சொன்ன அப்படின்றத நாய் நன்றி உள்ளது யார் சொன்னது? நான் நன்றி இல்லாதன்றேன். சரி, நன்றி இல்லாதன்னு எப்படி சொல்ற? நீங்க நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்றீங்க? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது நம்மள சொன்னது. இப்ப நான் ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். சரி. நாய் வளர்த்தா நான் கதவை பூட்டிவிட்டு ஊருக்கு போயிடுறேன். ஆமா. வீட்டுக்கு வாசல்ல நாய் கிடக்கு. சரி. அந்த செவத்தை சுத்தி காம்பவுண்ட் இருக்கு. எங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் சுற்றுச்சுவரு. இப்போ ஒரு களவாணி பையன் ராத்திரி வர்றேன். சரி. வீட்டு வாசல்ல நாய் கிடக்கு. ஆமா. நாய் கிடக்கும் போது அவன் என்ன பண்றான், ஆக நாய் கிடக்க அப்படின்னு எப்படி குலைக்கும் அப்படின்ட்டு ஒரு ரொட்டி துண்டை போடுறேன். ஆமா. அப்ப அந்த ரொட்டி துண்டை வாழ ஆட்டிக்கிட்டு அந்த ரொட்டி துண்டை திங்க போகுது. அப்ப அந்த நாய் ஒண்ணு எனக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும், இல்லைன்னா வரக்கூடிய களவாணி பயலுக்கு நன்றி விசுவாசம் இருக்கணும். களவாணி பையன் முத வந்து ஒரு ரொட்டிக்கே அந்த நாய் வாழட்டுது. இத்தனை வருஷமா அந்த வீட்டுல நாயை கட்டி போட்டு இதுக்கு சோறு தண்ணி ஊத்துறேன். அப்ப எனக்கு நன்றி இல்லாம தானே இருக்கு. அதை எப்படி நன்றி உள்ள ஜீவன் சொல்லுவீங்க? சரிதானே? அடிக்கலாம், டப்பு டப்புன்னு கை அடிக்கலாம். டப்பு கை அடிக்க இல்ல, கை இப்படி கை தட்டுவது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நன்றியுள்ள ஜீவன் இல்லைன்றீங்கல்ல. ஆமா. அது நன்றியுள்ள ஜீவன்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்னன்னு? இப்ப நீங்க வெளியூர் மட்டும் போல அன்றாட வீட்டுல இருந்துட்டு ராத்திரி நேரத்துல வயக்காட்டுக்கு தண்ணி வாச்ச போறீங்க. ஆமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சோறு ஓட்டு வளர்த்த நாய், வீட்டுக்கு காவல் இருக்கு, நடுநிசி வேலையத்துல பாதி சாமத்துல வயக்காட்டு தண்ணி வாச்ச போயிட்டீங்க. தண்ணி வாச்ச முடிச்சுட்டு கோழி போட வீட்டு பக்கம் வர்றீங்க. வரும்பொழுது இது நல்லா அசந்து படுத்து கிடக்கு. நீங்க இருட்டுக்குள்ள வர்றீங்க. வந்த விஷயம் தெரியாம அந்த நாய் படுத்துக்குன்னா அது தெரியாம உங்க வாளுல உங்க காலு பட்டுருச்சு. பட்டோம் அது என்ன செய்யும்? கவ்வும்ல. ஏன் கவ்வுது? சரி, நீ தானே சோறு போட்டு வளர்த்த. அது நன்றியுள்ள ஜீவன் தான். உன்னை வந்து பார்த்தோன்னு கொத்திர இருக்கணுமா இல்லையா? ஏன்டா உன்னைய கடிக்குது? அது வந்து நன்றி கெட்ட ஜீவன்டா நாய். வழி தெரியும் அப்படின்னு இதை இப்படின்னு சொல்லலாம். ஆனா நன்றியுள்ள ஜீவன் நாயின்னு சொல்லி வர அதற்காண்டி இன்னொரு ஜீவன் இருக்கடா. என்ன ஜீவன்? நாயெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் நன்றியுள்ள ஜீவன் எது தெரியுமா? எந்த ஜீவன்? கொசு. உண்மையா? உண்மைதாங்க. உலகத்தில் அது மாதிரி நன்றியுள்ள ஜீவன் எதுவும் தெரியாது. எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? நல்ல தூக்கத்தில் இருப்போம். ஆமா. நம்மளை கடிச்சு வச்சுப்படும். ஆமா. அப்பாண்டு பிறண்டு வருத்த வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து காது கிட்ட ரீங்காரம்பாடு ரீங்காரம்டா. உன்னை நான் குடிச்சு ரத்தத்தை குடிச்சு நன்றி சொல்லுதுடா. பாவம் நன்றியுள்ள ஜீவன். அப்ப நன்றியுள்ள ஜீவன் குசுதானடா. நன்றி நாயகடா நினைக்குது. அதே மாதிரி உலகத்துல எத்தனை ஜீவன் இருக்கு? நன்றியுள்ள ஜீவன் எப்படி? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வைட்டமின் பி சத்து இன்னைக்கு குறைபாடு போயிருச்சு. ஆமா. அதனால பீல உட்காந்துட்டு நம்ம பேச்ச குறையா மனுஷன். நீ எல்லாம் மனுஷன் தானே? நீ மனுஷன் நாயா? அப்ப மனுஷன் நாயா? ஈக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் எப்படி மனுஷன் பூரா உரத்த சாப்பாடு சாப்பிடுறேன். சரி. அதனால இவன் இந்த வைட்டமின் பி சத்தை தான் சாப்பிடட்டான் அப்படின்ட்டு அது பீல போயிட்டு ரீங்காரம் அடிச்சு சோத்துல உட்காரும் போது அதை நம்ம ஈய விரட்டிட்டு சோத்தை சாப்பிடும் போது அந்த வைட்டமின் பி சத்தையும் சேர்த்து நல்லா தின்று போல தெரியுது. பார்த்தாலும் தெரியுது. தண்ணியில் வாட அடிக்குது. இருக்கட்டும் ஐயா உடம்பு மொத்தத்தில் மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்கலாம். ஆளு இந்த இடத்த இப்படி கம்புங்க தெரியுமா நிக்கிற? யாரப்பா நீ? என்னப்பா வேற சத்தம் வருது? தும்முனதா? பயந்துட்டேயா? நான் கூட ஸ்பீக்கர் கிழிஞ்சு வச்சான்னு பக்கந்தே வருது மாதிரி எனக்கு போந்துருச்சு. அப்பா குசுலாம் போடலப்பா, அந்த மாதிரிலாம் போட மாட்டேன், சொல்லிட்டு தான் போடுவேன். அதுல வேற மாதிரி நசுக்கி விட்டு தாங்க முடியாம அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் பிடிக்காது. போட்டா டப்புன்னு போடுவேன். என்ன போட்டா அப்படின்னா ஆமா குசு போட்டேன் அப்படின்னு. ஆமா, மத்த குண்டியில பூரா குசு வராம அப்படியே பெரிய சந்திரமா வரப்போகுது. அது வந்தாலும் மாதிரி வராட்டி அது தானா வரும். அது பணமரத்துக்குள்ள உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்ற உலகம் அது உலகம் அப்படி இருக்கு. அதுக்காண்டி விஷத்தை குடிக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன். செஞ்சாலும் கெட்டது நினைக்கிற யாரு நீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களோ? நான் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்னா உங்க அப்பா விட்டு பொண்ணு நீங்க சொன்னா அப்பா விட்டு சொத்தா பேசுற மரியாதை வேண்டாம்டே. உன்னை யாரு கேக்குறது? நீங்க யாரு கேக்குறது? நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க. நீங்க கேக்குறது வர காரணம் நான் கேக்குறது நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் சொல்ல முடியாது. நீங்க வச்ச சட்டமா? நான் வச்சது சட்டம். எனக்கு சொந்தமையா? ஓ மரையா? ஏன் இடம் அட்டாச்சி வச்சிருக்கேன். அட்டாச்சி
அத்தாச்சி வச்சிருக்கேன் வக்கா உண்டா இவ்வளவு நேரம் பேசுன நான் ஏத்துக்கிட்டேன். போட்டு பேசுறேன், வேகமான ஆள் நினைச்சேன். எச்சு இழைச்சு போய் என்ன சொல்ற, அத்தாச்சி வச்சிருக்கோம்ன்ற. ஆமா. ஏன் உங்க அண்ணன் என்ன பண்றியா? அண்ணன் சிங்கப்பூர் போயிட்டான். எது சிங்கப்பூர் போயிட்டானா? இல்லங்க. நீ என்னடா சொல்ற? நீங்க என்னங்க கேக்குறீங்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். என்னடா அத்தாச்சி? ஏங்க நீங்க இச்சு போடாதீங்க, இட்டு போடுங்க. இட்டு அத்தாட்சி. ஓ, இந்த இடத்துக்கு. ஆமா, பத்திரம், மூல பத்திரம், நான்கு மாலு எல்லாமே வச்சிருக்கேன். ஓ அப்படியா? எப்படி வச்சிருக்கீங்க கேளுங்க. சரி, எப்படி வச்சிருக்கீங்க? படுக்கப்பட்டு வச்சிருக்கேன். யார? அத்தாச்சியா? சபாஸ்ரா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு? இப்பதானே நீ வச்சிருக்க. இந்த அச்சாத்தி இருக்கும்போது யாரு வச்சிருந்தா? எங்க அண்ணன் மூத்த வச்சிருந்தேன். அப்படியா? உன்னை மூத்த ஒருவரா? இவர் யாரியா? அவர் வந்து அவங்க ஐயா. அவர் நடுவுல ஐயா. அவருக்கு வந்து லேசா வாதம் இழுத்துக்கிருச்சு, அதனால அவர் வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. என்னையா சொல்றப்ப? இது வரைக்கும் எத்தனை பேர் அத்தாச்சி வச்சிருந்தேன்? ஏங்க எங்க பரம்பரையே நாங்க வச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். என்னடா சொல்றீங்க? ஐயா, எங்க தாத்தா வச்சு, எங்க அப்பே வச்சு, அது புருட்டுன்னு கிழிஞ்சு, அதுக்கு அடுத்து எங்க அண்ணன் வச்சு கிழிஞ்சு, அதுவும் புருட்டுன்னு கிழிஞ்சு, கடைசியில நான் பார்த்தேன், ஐயா இவங்க ஊரம் வினகால பயலுக்கு இப்படில வச்சிருக்காங்க, நாசமத்தை போக அப்படின்ட்டு விறுவிறுன்னு கொண்டு போய் லேமினேஷன் மிஷின்ல உள்ள விட்டேன் பாருங்க. விழுன்னு தள்ளிட்டாங்க. உள்ள விட்டு விழுவிழுங்களா? ஆமாங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ல லேமினேஷன் போட்டு நல்லா வந்துச்சுங்க. ஓ, அத சொல்றியா? அத அப்படியே மேலாப்புல வந்து அந்த சுருட்டி வச்சா நல்லா இருக்காதுன்னு விரிச்சு படுக்கப்பட்டு வச்சிருக்கேன், ட்ரங்க் பெட்டியில பூட்டி. பயங்கரமான ஆளியா நீ? ஆமாங்க, உண்மையிலேயே சொல்றேன். இவ்வளவு பாதுகாப்பு அத்தாச்சி வச்சிருக்கேன். ஆமா, நான் பாராட்டணும். சரி, அதுக்கு பட்டா யார் வச்சிருக்கா? பட்டா வந்து நான் தான் வச்சிருக்கேன். ஏய், அத்தாச்சி வச்சிருக்கு. சரி, ஆமா, அதுக்கு பட்டா யார் வச்சிருக்கா? பட்டா எங்க அம்மா வச்சிருக்கு. எங்க அம்மா பட்டா, எங்க அம்மா வந்து செம்பு பட்டயத்தை யார்ட்டையும் கொடுக்காது. எப்படி கஞ்சி ஊத்த மாட்டாங்க 7 பேரு களவாணி பேருங்க அப்படின்ட்டு பட்டா மட்டும். சரி, இந்த பட்டா இப்ப யாருக்கு சொந்தம்? இப்ப பட்டா வந்து எங்க 7 பேருக்கு சொந்தம். இன்னும் பாகுபாடு பிரிக்கல. 7 பேருக்கு சொந்தம் சொல்லக்கூடாது. ஆமாங்க, அண்ணன் தம்பி 7 பேர் இல்ல நாங்க. அந்த பட்டா யார்கிட்ட இருக்கு? இல்லங்க, எங்க அம்மாட்ட இருக்கு. ஆனா எங்க அம்மா இன்னும் மண்டையை போட்டவொன்னா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏய், இப்ப இந்த இடத்துக்கு இந்த ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நான் இப்ப பட்டா இருக்கு. பட்டா இருக்கு, நான் வச்சிருக்கேன் வச்சுக்க. அது ஏன் பட்டா? உங்ககிட்ட இருந்தா ஊம் பட்டாவா? அது யாருடைய பட்டாடா? அது ஏன் பட்டாதே? பத்திரமா வச்சிருக்கீங்களா? பத்திரமா. சரி, பத்திரமா இருக்கட்டும். இந்த இடம் என்ன சட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம். யாருக்கு எந்த இடம் சொந்தம் கிடையாது. அப்ப 8 அடி, அதுக்கு அடுத்து 6 அடின்னு இப்ப கொண்டு போய் சத்தனரி சுடுகாட்டுல மதுரையில விடுறேன், முட்டியில ஒரு சாம்பலை தர்றேன். அது எவன் அஸ்தின்னு தெரியாம போய் இவன் அஸ்தின்னு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நிலைமை அப்படி இருக்கு. அது மட்டும் கிடையாது தம்பி, நீங்க அங்கே எதுக்கு போறீங்க? இப்ப எல்லாம் நடமாடும் தகன வாகனம். அப்படியே உள்ளங்கையில அப்படி அலைபேசியில அப்படி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கே வந்துருவாங்க. வாசல்ல வந்து நிக்குது, சாம்பலை கொடுத்துட்டு போறாங்க. ஆமா, நீ சுடுகாட்டுக்கெல்லாம் நிமிர்ந்து தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இன்னொரு வீட்டு வாசல் அங்கனே கொடு, அங்கனக்குள்ளே புடிச்சு புட்டு இந்தராப்பா உன் சம்பளம் பிடிச்சுக்க. அது உச்சத்தை நாங்க கொண்டு போய். இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு சாமி. சொல்லியா? இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போயிருச்சுன்னா ஆப்பர்ல கொடுக்குறாங்க. எப்படி? ஒரு பணம் அரிச்சா 5000 கேட்டாங்கன்னா 2 பணமா ஒரே வகையில சேர்த்து எடுத்தீங்கன்னா வெறும் 1500 தாங்க அப்படின்னு சேர்த்து உடனே கொண்டு. நான் கேட்கிறேன், ஒரு ஊரை ஒருத்தன் செத்து போனான்னு இருக்கிற. ஆமா, இன்னொரு பணத்துக்கு எங்கடா இருக்கிற கலடு கட்டிட்டு மருந்தை வச்சு கொல்லட்டும், என்ன மைத்துக்கு இருக்கான் கொன்றுவாங்க. அப்பனா வாரத்துல சனிக்கிழமை உங்களுக்கு முடியும். அவங்க கொல்றாங்க. சனிப்பணம் தாண்டா துணப்பணம்லாம் போகாது. நாமளா இயற்கையா சாகரமா இல்லையா, அவங்களா கொன்றுவாங்க. சரி சரி. ஆனா நம்மளால அதுக்கு விட மாட்டான்டா. சனிப்பணம் துணம்லாம் போக முடியும். அது குஞ்ச கட்டி விட்டுருவாங்க. குஞ்ச கட்டி விட்டா மேற்கொண்டு அது மண்டைய தூக்கிட்டு நிக்க. இருக்கட்டும். ஆக மொத்தத்துல பிறப்பு கேட்டீங்கன்னா, ஏன்னா உலகத்துல பிறப்பு என்பது பொய், இறப்போம் என்பது தான் அது மெய். அந்த மெய்யான விஷயத்தை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரியா நீங்க? உங்க பேரு? என் பெயர். நான் சொல்லணுமா? ஏன் சொல்லலைன்னா கூட நீங்க போங்க, போயிட்டு ரூம் போட்டு கூட சொல்லுங்க. தெரியும். கேட்டாரே, என் பெயர் நாரத மகரி என்பார்கள். என்ன? நாரதன் அடியன். என்ன அப்படி சொல்றிய? ஆமையா, நாரதன் மகாமுனி. வாழ்க வாழ்க. நல்லாரியா. நாலு நாளைக்கு 5 நாள் செத்து சுடுகாடு போக. மனிதனுடைய வாழ்க்கை என்பது 4 நாள் தாயா. எப்படி? வாழ்க்கையிலே தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறப்பது 1 நாள், கல்வி கற்பது 2வது நாள், மனமுடிப்பது 3வது நாள், பின்னாலே இறப்பது என்பது 1. ஆக கல்வி கற்பது, பிறப்பது, இறப்பது, மனமுடிப்பது 4 நாள் தாயா. அப்ப சுருங்க சொல்லி பெருங்க விளங்க வைப்பது அது என் கடமை. அது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருங்கயா. நாரதன் மகாமுனிவர். நீங்க நாரதன் மகாமுனிவர் நான் எதை வச்சு நம்புறது? நான் என்ன செஞ்சா நீ நம்புவ சொல்லு, நான் அதை செய்யறேன். இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பூரா போலிச்சாமியார் சக்க போட்டு இருந்துட்டு போறேன். நான் கேட்கிறேன்,
நல்ல அல்ற சோறு பூரா வாய்க்குள்ள போகுதா? எத்தனை சோறு பதறுது? அது சின்ன பிள்ளைய பார்த்து நிக்கிறது நல்ல கதறு, மேல பாக்குறா பதறானே. எல்லா நிலமும் உள்ள விளையுது பதர் இருக்கு நாட்டுல. அது மாதிரி எல்லாருமே உண்மை சாமியார் இருப்பேன், கோயில் சாமி இருக்கத்தையும் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன், அது பாட்டுக்கு இருந்து போறேன். நான் அப்படி இல்ல, அடியின் பிரம்மச்சாரி, சாமியார் கிடையாது. பிரம்மச்சாரி என்பது வேற, சாமியார் என்பது வேற, முனிவர்கள் என்பது வேற, ரிஷி என்பது வேற, அப்படி எல்லாத்துக்கும் துறவி என்பது வேற. அப்படி அந்த அடிப்படையில் நான் பிரம்மச்சாரி. அப்ப உண்மையா நாரத மகாமணி. ஆமையா, ரொம்ப மகிழ்ச்சி சாமி. உங்களை சந்திச்சதில் நம்ம மனது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. எங்கிருந்து வரிய? அடியேன் மேலூர்ந்து வருகிறேன். மேலூர்ல இருந்தா? ஆமையா. என்னங்க நானும் தானங்க அப்படியே மேலூர்ல இருந்து நேரா அப்படியே கரங்காலக்குடி கொட்டாம்பட்டி இப்படி தானங்க வந்தேன். முட்டா பேச மாதிரி பேசக்கூடாது. கொட்டாம்பட்டியான யாரோட சொல்ற நீ? நான் சொல்றது மேலூர்னா எந்த மேலூர் சொல்ற? என்ன நம்ம இந்த மேலூர் கொட்டாம்பட்டி, மேலூர் தும்பப்பட்டி, அந்த இது போய முத அந்த மேல இல்லையா? நான் சொல்றது மேலே இருக்கக்கூடிய உரிய மேல தேவலோகத்துல 14 லோகங்கள் இருக்குப்பா. 14 லோகத்துல மேல இருக்கக்கூடிய உலகத்தை அப்படி சுருக்கமா சொல்லிட்டேன். சரி, மேலோகத்துல இருந்து எப்படி வந்தியா? ககன மார்க்கமாக பறந்தா? பறக்கிற மாதிரி தெரியும், ஆனா பறப்பதில்லை. காற்றோடு காற்றாக கலந்து வருவது, அது பேர் ககன மார்க்கம். சரி சரி. நீங்க மனிதர்கள் பயன்படுத்த அதுக்கு பேர் வாகன மார்க்கம். வாகனத்துல போறீங்கல்ல, அவரது ககன மார்க்கமாக. என்னைக்கு வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சாங்களோ பெரிய பெரிய வண்டியா பூரா செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுது? மகிழ்ச்சி சாமி. இருக்கடா. அப்பா இருக்காரு. என்ன பண்றாரு? படைக்கிறார். வைக்கப்படப்பையா? அது உங்க அப்பா வைக்கப்படப்பா. சரி சாமி, கோவிலுக்கு போகப்படாதியா? படைப்பு என்றால் இந்த ஜீவ உற்பத்தியா? சரி சாமி. உங்க அப்பா படைக்கிறாரு, என்ன படிச்சிருக்காரு? என்ன படிச்சிருக்காரு? படித்தால் தான் படைக்கணுமா? நான் கேக்குறேன், படித்தால் தான் படைக்கணுமா? இல்ல இல்ல, கொஞ்சம் எழுப்பிடுங்கப்பா அந்த கார். அப்ப தவாண்ட நீச்சல் அடிக்கிற மாதிரியே படுத்திருக்கேன். பின்னாடி கார் வருது. குதிங்கால ஏறி மேற்கொண்டு வாங்க, கொஞ்சம் கவனமா வாங்க, கவனமா வாங்க. படுத்திருக்கலாம் உள்ள அடக்கமா வாங்க, உள்ள அடக்கமா, அப்படியே கடலுக்கு உள்ள அடக்கமா வாங்க. வரட்டும் வரட்டும். அப்படியே ரைட்ல உடிச்சு ஏறுங்க. இங்கிட்டு வாங்க, பார்த்து மெதுவா வாங்க, பார்த்து போங்க, சும்மா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறதே இருக்கு. ரைட்ல வாங்க போங்க, கவனம். சரிப்பா. டோரு சாத்தாத மாதிரி இருக்கு, முன் டோர் பார்த்துக்குறங்க. இல்லை லேசா நிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ என்ன கேட்டீங்களே, அப்பா படிச்சாரா, என்ன படிச்சிருக்காரு கேக்குறேன். நான் கேக்குறேன், உலகத்துல எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு. சரி, மனிதனுடைய உடலுக்கு உயிருக்கு எந்த மதிப்புமே கிடையாது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா தெரிஞ்ச ஆடுறேன். ஆமா, தெரிஞ்ச ஆடுறேன். தான் பெரியவனு இந்த அகந்தையில் ஆடுறேன். கட்டுக்கட்டா புத்தகங்கள் வீட்டு அடிக்க இருக்கு. ஆமா, ஆனா படிச்சவன் நான் தான் சொல்லி என்ன ஆட்டம். ஐயோ, அதை காட்டியும் குடிச்சவன் ஆடுறான் பாருங்க. பாட்டில் பூரா சும்மா. அப்ப பாட்டில் பூரா சும்மா இருக்கு, இவங்க குடிச்சு போட்டு ஆடுறாங்க பாருங்க. அது பணம் சும்மா தாண்டா இருக்கு. பணத்தை தூக்கிட்டு போறாங்கல்ல, தூக்கிட்டு சேர்க்க மாட்டேன். ஐயோ, ஒரு பணம் செத்து அழுதுகிட்டு கிடப்பேன். அது குறுக்க மறுக்க அடிச்சு ஆடி கடைசியில சுடுகாட்டுல குழியில கொண்டு இறக்கணும்னு வாங்கடா வாக்கி அரிசி போடணும் அப்படின்னு அப்பதான் காலில் பீங்கியா குத்திருச்சுன்னு உட்காந்துருப்பேன். ஏன்னா உலகத்துல படிக்கிறான் பாருங்க, படிக்கிற அவசியம் கிடையாது. ஒரு பூலோகத்துல சாதாரண ஒரு வேளா இருக்கிறாரு, அவர் ஒரு மண்பாண்டத்தை படைக்கிறார். ஆமா, படைக்கிறார் இல்லையா? அந்த அவருக்கு என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? படிப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு தான் அந்த சொன்னான், ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வரும் காலத்திலே அடுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசு கொடுக்கின்றான், பிண்டம் பிடிக்கின்றான். இப்ப பூலோகத்துல எப்படி ஒரு வேளார் மண்பாண்டம் செய்கிறாரோ அது மாதிரி மேலோகத்துடைய வேளார் தான் எங்க அப்பா. சரி சரி. அப்ப இந்த குயவன் எப்படி ஒரு களிமண்ணை எடுத்து குறுமணல் சேர்த்து பக்குவமாக தண்ணீர் விட்டு அதை கால் முதிப்படுத்தி அப்புறம் கை முதிப்படுத்தி ஒரு பானையாக வடைந்து அதை சூளையிலே வச்சு சுட்டு பொசுக்கி எடுக்கிற போது அது ஒரு மண் பாண்டமாக ஆகிறது. சரி சாமி. அதே போலதான் எங்க அப்பா படிக்கிறார். ஏ சாமி, உங்க அப்பா படைக்கிறாரு. ஆமா. மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? மாசம் சம்பளம் இல்ல. சும்மா பொதுநல தொண்டு செய்யறாரு. பொதுநல சேவை அங்கெல்லாம் நாங்க படைக்கலைன்னா உற்பத்தியே கிடையாதுயா. சம்பளத்துக்கு இருக்கிறேன். பொதுநல தொண்டு செஞ்சோம், அம்பலத்தில் ஆடக்கூடிய ஆளுங்க. பொதுநல தொண்டு செஞ்சோம், தமிழ்நாட்டுல ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன். இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்றது? நாடு எப்படி போச்சுடா? அம்மா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அம்மாளை பத்திரமா தெரியுமா? இல்லங்க, அம்மாளை பத்திரமா நல்லா இருக்காங்க. உலகத்துல விளையாட்டு கேட்கிற வரதை நான் ஏத்துக்கிறேன். பெண்கள் இல்லை என்றாலே இனப்பெருக்கம் கிடையாது. நாட்டுடைய கண்கள். அம்மா பெயர் கலைவாணி. ஏ சாமி, இந்த உங்க அம்மா அந்த வெள்ளத்தம்பரில் வெள்ளச்சலை கட்டி உட்காந்துக்காளே, வெண்தாமரை விட்டிருக்காள் என் தாய் வாணி, கலைவாணி. வாங்க சாமி. என்னையா இவ்வளவு தூரம் நல்லா பேசுறியா? என்ற ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டீங்களா சாமி? என்ன ரகசியம்? ஏன் மனம் வருத்தப்படுற நீ? ஏன்டா அழுகுற? டீ முடிஞ்சாப்பு போயிட்டாரடா. அது சாமி,
உங்க அம்மா அந்த வெள்ளத்தமரில் வெள்ளச்சலை கட்டி உட்காந்து உங்க அம்மா தானே? ஆமாடா. ஏன்டா அழுகுற? அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? ரொம்ப பாசக்கார பிள்ளை இருக்கானே. உங்க அப்பா மண்டையை போட்டாரு என்று சொல்லவே இல்லை. போடா அறிவு கேட்டவன. மண்டையை போட்டா கொண்டே போட்டேன். ஐயா என்ன பேசிட்டு இருக்கேன் பாரியா? ஏசாமி இப்ப பேச்சோட பேச்ச என்னமோ முட்டா முட்டா பயலேன்னு முட்டா பயலுன்னு சொன்னா முட்டை போண்டான்றீங்களா? அதை காலையில வாங்கி தரி கொட்டாமட்டியில. சரி சரி, காலையில போட மாட்டாங்க. சாந்தா ஏன் இருக்குயா? சரி சாமி இருக்கட்டும் இருக்கு. தேவையெல்லாம் பேசாதையா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வெள்ளச்சலை கட்டியிருக்காளே அதனால. வெள்ளச்சலை கட்டின அப்புறம் எங்க அம்மா இறந்ததுக்காக. ஆமா, பூலகத்துல பூரா வெள்ளச்சலை கட்டினா புருஷன் செத்துட்டான்னு அர்த்தம். நான் கேட்கறேன், எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகு. காக்கை தன் குஞ்சு, பொன் குஞ்சு, பொன் குஞ்சு, அவ்வளவு குஞ்சு அவ்வளவு. இப்ப நீங்க இருப்பது என்ன நாடு? சோழ நாடு. சேர நாடுன்னு ஒரு பகுதி இருக்குல்ல? ஆமா இருக்கு, தஞ்சை சேர நாடு. ஆமா சேர அங்கிட்ட இது இந்த கேரள பகுதி, கேரளா. ஆமா மலையாளம், மாந்திரிகம். இங்க பாத்தீங்கன்னா 100க்கு மாந்திரிகம் மட்டும் தான் சொல்லணும். மாடையாட வெத்திரிச்சீங்களேடா. 100க்கு 90% பெண்களை வெள்ளச்சலை கட்டுவாங்க. ஆமாமா, அது வந்து பாரம்பரிய உடை. அப்ப அப்புறம் புருஷன் இல்லாம இருக்காங்க? அப்படி கிடையாது, அந்த கலாச்சாரம் உடை அது. அதை தாய சொல்றேன். வெள்ளைச்சலை கட்டுறதுக்காக கணவன் இழந்தவன் இல்ல, அதுக்கு ஒரு கவியே உண்டு. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள், வெள்ளை அரியாசனத்திலே அரசருடைய உண்மை சரியாசனம் அமர வைத்த தாய். சாமி அதுக்குன்னு வெள்ளச்சலையை கட்டி உங்க அம்மா ஏன் வெள்ளை பூண்டை உரிக்கணும்? வெள்ளை பூண்டு தான் உரிக்கிறா. வெள்ளை பூண்டு தான் வெங்காயம் உரிச்சாண்டு இருக்க. அப்படி இல்லடா, வெள்ளை பூண்டு அப்படின்னா வெள்ளை பூண்டு இல்லடா, அது இல்லடா, வெள்ளை பனி பூண்டு. பனி பூண்டா? அதாவது வெள்ளை கலை உடுத்தி அப்புறம் வெள்ளை சிலையை கட்டியிருக்கா. உடுத்துவது ஆடை தானே, வெண்ணிறத்துல ஆடை உடுத்தி இருக்கிறாள். வெள்ளை பனி உண்டு, அதே போல வெள்ளை மனம் கொண்டு. சரி சாமி, தூய்மையான உள்ளம் கொண்டவன். அப்படி சொன்னா சுருக்கமா வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். கமலம்னா தாமரை. தெரியும் தெரியும், பெண் தாமரை. சரிங்க சாமி, இருக்கட்டும் இருக்கட்டும். எங்க இருந்தா எல்லாமே தூய்மைடா. சரி, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கா? நான் பிரம்மச்சாரியா. நான் ஆரம்பத்தை சொன்னீங்க பிரம்மச்சாரினா. அப்ப எந்த ஆசையும் இல்லை? கிடையாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 வித ஆசை வெறுத்தவன் நான். ஏசாமி என்னையா பீடி சிறுட்டு பழக்கம்? கருமண்டா. நாங்க கூட ஒருத்தர் குடிச்ச கூட போப்ப எந்திரிச்சு போப்பேன். வாடகை பிடிக்காது நம்ம. எங்க வெத்தலை போயில பாக்கு? ஏய் அதெல்லாம் நாங்க, எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுயா. பீரு பிராந்தி பொறுமையை எனக்கு சோதிக்காத. கேக்குறேன் சாமி, நீ சொல்ற மாதிரி அந்த மது பழக்கம் கிடையாது. பொம்பளை எந்த ஆசையும் இல்ல, எதுவும் கிடையாதுயா. மது மாது சூது கொலை கொலை பஞ்சமா பாதகம்ன்றா, அதெல்லாம் செய்யவே கூடாதியா. பீடி சிறுட்டு வெத்தலை பையில பாக்கு பீடி பிராந்தி பொம்பளை எந்த ஆசையும் இல்ல, கிடையவே கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோட வாடு வச்சிருக்காங்க. ஏடா என்ன முதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன கூந்தலுக்கு பண்ண வேண்டாம் பாருங்க. இந்த பாருங்க, இந்த ஐயெல்லாம் பாருங்க, 90 வயசு இருக்கு. இருக்கட்டும், அதனால என்ன ராத்திரி 3 மணி ஆக போகுது. ஆமா, எப்படி கம்பா உட்காந்து நாடகம் பார்க்குறாரு. கம்பா உட்காந்து இந்த 3 வயலுக்கு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு வெறும் 10-12 வயசு தான் இருக்கு. கேமரா கூட ஜூம் பண்ணி காட்டுறாங்க. சிறு பயல்கடா. அந்த பயலுக்கு குறுக்கு எடுத்துருக்கா இல்லையா? அந்த வயசுல 10 வயது 11 வயதுல கிட்டத்தட்ட ஒரு மனிதனாகப்பட்டவன் 14 மணி நேரம் தூங்க வேண்டும். ஆமா தெரியுமா உனக்கு? கணக்கு இருக்கு. இப்ப இவர் தூங்கினாலும் இவர்களுக்கெல்லாம் 6 மணி நேரம் தூக்கம் போதும். இன்றைக்கு வந்து ஆத்தா முத்தாலப்பன வாசல்ல கருப்பனுக்காக நாடகம் பார்க்குற நிகழ்வு. இதுக்கு தவறு கிடையாது. இடத்த வித்தியாசம் கண்டா இந்த இருக்க நம்மால் இன்னும் சில ஆள் இருக்கு. எப்படி பீடி சிரட்டு கஞ்சா தண்ணி எல்லாம் சாப்பிடுது. அடிக்கட்டேன் 80 வயசு வரையும் பந்துருண்ட மாதிரி டங்குன்னு இருக்கேன். இன்னும் சில ஆள் இருக்கேன், பீடி சிரட்டு அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சமயத்தில் ஆட்டுக்கறி கூட சாப்பிடுவாங்கல்ல. ஆனா 30 வயசுல அட்டாக் வந்து செத்து போயிடுறேன். உதவி இருக்கிற வரையும் தின்னுபிடி தொலைய வேண்டியதானே, சிலையா வைக்க போறாங்க. தம்பி, உடல் கூறுகளுக்கும் அதற்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? யாருக்கு இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தான் தேவன் என்று. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ. யாருக்கு எப்ப போகும்போது போய் சேர்ந்தாயா? சரியா? இதுக்கு ஒரு காரணங்கள் கிடையாது. உங்களை சந்திச்சது ரொம்ப வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. என்னைய பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உன் பேர் என்ன? வீரத்தேவன். வேறத்தவனா? வேற கிழங்க வீரத்தேவன். வேறத்தவன் வேறத்தவன்ல வீரத்தேவன். சரி, வேறத்தவன் நிரூபிச்சு விட்டா நீ வேறத்தவன் தான் நிரூபிச்சு விட்டா நிறுவீங்க. சரி இருக்கட்டும், நான் அத்தா தானே பார்க்கலாமா? சரி, புலி குத்தி விடாத. இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க. புரியுது. யார் யார் இருக்கீங்க? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. சத்தம் கேட்டுச்சு எனக்கு. என்னது? எப்படி கேட்டுச்சு? எனக்கும் கேட்டுச்சு. அதனால நம்ம ரசிச்சு கூட பாடுறோம்ல. அதே எப்படி கேட்டுச்சு? அது ஷோன் வந்து கிடுகுல கேட்டிருக்கான். எது? இது தகர சீட்டு போட்டிருக்காங்க. அப்படி எந்த சத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாங்க, நான் எனக்கு தெரியாம இருக்கேன். கிடுங்குங்கிறது அது வந்து காஞ்சு கனப்படுத்துறதுனால அதுல அடிக்கும் போது அது இலக்கம் கொடுக்கும்.
கிடுகு போடா இலக்கம் கொடுக்கும். இது தகரம் இலக்கம் கொடுக்குது, புழக்கம் கொடுக்குது. இது டெம்பர் குறையாது. தகரத்தோட டெம்பர் அது வந்து வேற மாதிரி. அதுல வந்து அடிச்ச அடி வந்து அப்படின்னு என்ன அடிச்சது, நீங்க என்ன வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மக்கள் ஏன் 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 இது சங்கதி சரியா இல்லைன்னா நீங்க செருப்பை கழட்டி கூட அடிங்க. எதை சொல்றேன் இல்லைன்னா நீங்க வாங்க, நான் கூட டெஸ்ட் பண்ணி நான் பாட்டு அந்த சத்தம் இல்லடா, ஆளோட சோன் சத்தம் கேட்டுச்சு. ஓ அதுவா? அது வந்து 1க்கு 2 உள்ள இருக்காங்க. அது என் தங்கை வள்ளி. தெரியாது. ஒன்னு என் தங்கை, இன்னொன்னு பேர் என்ன? இன்னொன்னு என் ஆளு. ஒன்னு என் வள்ளி, இன்னொன்னு குள்ளி. குள்ளி யாரு வள்ளி யாரு? வள்ளிங்கிறது என் தங்கை. சரி. குள்ளிங்கிறது எனக்கு போட்ட. வள்ளி யாரு? வள்ளி என் தங்கச்சி. கூட பிறந்தவளையா? இல்ல, இன்னொருத்தனோட கூட பிறந்தவ. அது கூடுவதற்காக. ஆமா ஆமா, அதை கேட்கல. உனக்கு தங்கச்சினா எப்படி தங்கச்சி? அது பெரிய கதை சத்தம். ஏய் நிறுத்துக்கு பெரிய இல்ல பெரிய கதை. அடிக்கடி மண்டி ஓட்டு இருக்க பழக்கம் சொல்ல. சரிங்க சரிங்க, மண்டி ஓட்டாலும் முட்டி தேஞ்சு வச்சுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லியா? சொல்லுங்க. யார் வள்ளி யாரு உனக்கு? என் தங்கை தான். எப்படி வள்ளி ஏன் பேர் வச்சது? ஒரு நாள் பாருங்க, காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு நாங்க அண்ணன் தம்பி 7 பேர், எங்க அப்பா. சரி. நாங்க எல்லாரும் போகும்போது பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள பாருங்க குகா அது குழந்தை இல்ல. நீ வந்து கோட்டு கழுகுற. ஏய் பால் கழுகுறேன். பக்காடி லெமன் கழுகுற. பாலுக்கு தான் பாலுகிறேன். பால் கழுகுறது வீச்சு வீச்சுன்னு அழுக. நீ வந்து அது அந்த 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 ரீங், அவனுக்கு தான் தெரியும் அதை பத்தி. அந்த ரீங்காரத்தை அழுத்துற. சரி, ரீங்காரம் அழுத்த கூடாது. எப்படி காட்டுக்கு ஓட்டைக்கு போனது, வாய் உழைச்சு போயாதா? நீ வேற இடையில ஓட்டுக்கு. ஆமா, ஓட்டைக்கு போனாங்க. வேட்டைக்கு போற. சரி, வேட்டைக்கு போனீங்க. பெரிய பள்ளத்துக்குள்ள குகா குகான்னு ஒரே சத்தம். சத்தத்தை எந்த பள்ளம் அது? அது வள்ளி கிழங்கு தோண்டுனா பள்ளம். வள்ளி கிழங்கு தோண்டுனா பள்ளம். கிழங்குக்கு அடியில் என்ன இருக்கு? கிழங்குக்கு அடியில இது வேர் இருக்கு. வேர் இருக்கும்ல? ஆமாங்க. வேற எத்தானே எடுத்த? நான் எடுக்கல. அவன் எவன் அத்தான்னு தெரியல. சரி. அந்த குழி மட்டும்தான் கிடந்துச்சு. குழியில பார்த்தால நீ குழிக்குள்ள பிள்ளை கிடந்துச்சு. அதுக்கும் லாயக்கு இல்லாத ஆளு உழப்ப. எனக்கு என்ன தெரியும்? குழிக்குள்ள பிள்ளை கிடந்தவனும் ஓடி போய் பார்த்தவொடனே பொம்பளை பிள்ளை எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா 7 பேர் கிடா குட்டியா இருக்கான், ஒரு பொட்டை குட்டி இல்ல, இந்த பிள்ளைய தூக்கி நம்ம தங்கச்சியா வளர்ப்பான் அப்படின்ட்டு வள்ளி கிழங்கு தோண்டுன பள்ளத்துல கிடந்தனால தூக்கி வள்ளின்னு பேர் வைக்க. ஓடி போய் பார்த்தது யாரு? நான் பார்த்தேன். சபாஸ். யாரு? என்ன குழந்தை? அது என்ன குழந்தை? அது பொம்பளை பிள்ளை. எப்படி கண்டுபிடிச்ச? எதை பார்த்த? பார்த்தாவே தெரியும். அதைத்தான் எதை பார்த்தேன்னு. ஐயா பொம்பளை பிள்ளைக்கு அது இருக்கும், ஆம்பளை பிள்ளைக்கு அது இது தெரியாம இருக்கு. அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? அடி மழுக்கு. அடையாளம் இல்லையா? அடையாளத்தை சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு பிள்ளைக்கு அடையாளம் வேணாமா? அடையாளத்தை சொல்லு. முத்ரா சென்னை அந்த பயல்கிட்ட இது கொடுத்துச்சா திங்கிறதுக்கு? ஆமா. அவனை கூப்பிட்டு கேட்டா கூட சரியா சொல்லுவேன். சரி கூப்பிட்டு சொல்ல சொல்லியா? நீ சொல்லி அவன் சொல்லுவானியா? அவன் அறிவாளி. நீ சொல்லியா? அதை பார்த்தேன் கண்டுபிடிச்சு. எதை பார்த்த? என்னையா ராத்திரி 3:30 மணிக்கு வந்துக்கிட்டு எதை பார்த்தா? எதை சொல்லணும்ல பாதி. சங்க பார்த்து கண்டு. எதை? சங்கு இல்ல, அதுவும் பொய். பருவம் வந்தாத்தான் சங்குல தொண்டையில முடிச்சு வரும். சத்தத்தை பார்த்து கண்டுபிடிச்சேன். என்ன சத்தம்? ஆம்பளை பிள்ளைனா வீரியம் அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னு. பொம்பளை பிள்ளைனா வீரியம் குறைவா இருக்கும். எப்படி? சத்தத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்தேன். பொம்பளை பிள்ளைனா தூக்குடா அப்படின்ட்டு. எதை தூக்குன? பாவடை எல்லாம் கட்டல. ஆக உருவத்தை தூக்கி உள்ளன் போட அரவணைத்து தங்கின்னு பேர் வச்சு இல்லையா? சரி, இப்ப அந்த தங்கச்சியை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏன் ஆளு? அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடி இல்ல, அப்புறம் அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஏன் ஆளை பாருங்க. அப்படியா? பார்க்கலாமா? வர சொல்லு. ராதா. தம்பி தன்ராசு அண்ணே, அவரை விட எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். உனக்குமா? ஆமாப்பா. என்ன அப்படி சொல்ற? நீ பாட்டில் அவர் சொன்னார்ல மேலூர்னு. ஆமா. இப்போ சாமி எங்கேருந்து வந்தார்? மேலோகத்துலேருந்து வந்தார். மேலோகத். ஆமாம். மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலோகத்தை சுருக்குனா மேலூர்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம்? நம்ம ஊரா பூலோகத்தில் இருக்கான். இப்போ இந்த பூலோகத்தை வந்து சுருக்கி சொல்லு.